நாகினி தொடரில் பெண் பாம்பாக மாறுவது போல் உத்தரப்பிரதேசத்தில் இளம் பெண் ஒருவர் பாம்பு சட்டையை படுக்கையில் வைத்துவிட்டு பாம்பாக மாறியதாக சித்தரித்து பரபரப்பை உருவாக்கியுள்ளார். காதலனுடன் தப்பிய இளம் பெண் குடும்பத்தினர், உறவினர்கள், கிராமத்தினரை நம்ப வைக்க செய்த செயல் அம்பலமானது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆரையா மாவட்டத்திற்குட்பட்ட பாபுன் பகுதியை அடுத்த சிங்கன்பூரை சேர்ந்தவர் ராகேஷ் வால்மீகி. இவருக்கு 5 மகள்கள், 2 மகன்கள். இவர்களில் 4 மகள்களுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. ராகேஷின் இளைய மகளான 21 வயது ரீனா 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை படுக்கையில் இருந்து காணாமல் போயிருந்தார். பெற்றோர் படுக்கையை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் படுத்திருந்த இடத்தில் 5 அடி நீள பாம்பு சட்டை ஒன்று இருந்துள்ளது. கழுத்து பகுதியில் ரீனா அணிந்திருந்த கழுத்து செயின், கை பகுதியில் அவர் அணிந்திருந்த வளையல், மோதிரம், கால் பகுதியில் அவர் அணிந்திருந்த கொலுசு போன்ற வளையம் இருந்துள்ளது. இதனால் ரீனா நாகினியாக மாறிவிட்டதாக குடும்பத்தினர் கருதியுள்ளனர். இது குறித்து கிராமத்தினருக்கு தெரிந்து ரீனா வீட்டின் முன்பு பெரும் கூட்டம் கூடியது. கடந்த 3 மாதத்துக்கு முன்பே கனவில் பாம்பு வருவதாகவும் தன்னுடன் இரவில் பாம்பு ஒன்று படுத்திருப்பதாகவும் குடும்பத்தினரிடம் ரீனா கூறி வந்துள்ளார். மேலும் ரீனா பாம்பு வடிவிலான சிலை ஒன்றையும் வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபட்டு வந்துள்ளார். இந்த தகவல் ஏற்கனவே கிராமத்திற்குள் பரவி வந்த நிலையில் அனைவரும் ரீனா நாகினியாக மாறிவிட்டதாக நம்பியுள்ளனர். மேலும் தங்கள் வீடுகளில் நாகினிக்கு பூஜை செய்யவும் தொடங்கியுள்ளனர். மேலும் ரீனாவின் வீடு மற்றும் அந்த பகுதிகளில் பாம்பு ஏதாவது நடமாடுகிறதா எனவும் கவனித்து வந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து பாபுன் பகுதி போலீசார் ரீனா வீட்டிற்கு சென்று விசாரித்தனர். அப்போது அங்கு ரீனாவின் அறையில் இருந்த பாம்பு சட்டை, வளையல், செயின், மோதிரம், கொலுசு இவையெல்லாம் மனிதர்களால் அடுக்கி வைக்கப்பட்டது போல் இருப்பதை கண்டறிந்தனர். இதனால் சந்தேகமடைந்தவர்கள் விசாரணையை தொடங்கினர். ரீனா போன் ஏதும் பயன்படுத்தினாரா என போலீசார் கேட்டபோது அவரிடம் தனியாக போன் இல்லை என்றும் தாயின் போனை பயன்படுத்தி வந்ததாக கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த போனை பரிசோதித்த போது அதில் ஒரு எண்ணிற்கு அடிக்கடி கால் சென்றுள்ளது. அது யார் என விசாரித்த போது அதே ஊரைச் சேர்ந்த இளைஞருடையது என தெரிய வந்தது. இதையடுத்துதான் அவர் காதலன் என்பதையும் அவருடன் தப்பிச் செல்ல ரீனா நாகினி நாடகத்தை அரங்கேற்றியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த திட்டத்தை அவர் 3 மாதத்திற்கு முன்பே தொடங்கியுள்ளதையும் அதனால் தான் பாம்பு சிலை, பாம்பு கனவு என கதை விட்டது குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. உள்ளூரில் விசாரித்த போது 2 நாட்களாக அந்த பெண் வயல்வெளிகளில் எதையோ தேடி வந்ததாக கூறியுள்ளனர். அது பாம்பு சட்டையாக இருக்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இளைஞர் ரீனாவை கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாகினி நாடகத்தை போலீசார் அம்பலப்படுத்தியதை அடுத்து 3 நாட்களாக ஆரையா மாவட்டத்தில் நிலவி வந்த பரபரப்பு முடிவுக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.